Hi, welcome to Caution for the company. இந்த வீடியோல வந்து ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ப்ராஜெக்ட்டை ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ராஜெக்ட்டோட சாம்பிள் ஜிஃப் வந்து நான் இங்க கொடுத்திருக்கேன். இங்க வந்து யூசர், பேஷண்ட், இன்சூரன்ஸ், அப்பாயின்ட்மெண்ட், டாக்டர், மெடிக்கல் ரெக்கார்ட், பில்லிங் இந்த மாதிரி எல்லா மாடியூல்ஸும் நான் யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட்ன்றதுனால ஒரு வெப் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுன்றத பேசிக்கா நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களால வந்து பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூசர், ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் இருக்குது. யூசர்ன்றது நாம தான்ப்பா. ஃப்ரண்ட் எண்ட்ன்றது உங்களோட browser, அங்க வந்து HTML, CSS, JavaScript லாங்குவேஜ் யூஸ் பண்ணி உங்க browser வந்து ஒர்க் ஆகும். சரியா? அண்ட் பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சர்வர், வெப் சர்வர் இருக்கும், டேட்டாபேஸ் இருக்கும், ஃபைல் சிஸ்டம் இருக்கும். அந்த ஃபைல் சிஸ்டம்லனா இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகிறதுக்கான கோட் வந்து வச்சிருப்பாங்க. சரியா? டேட்டாபேஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ஏதாச்சும் ஒரு டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் MySQL. அண்ட் வெப் சர்வர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா IIS யூஸ் பண்ணிருக்காங்க, இல்லனா வந்து டாம்கேட் யூஸ் பண்ணுவாங்க, இல்லனா வந்து Apache, NGINX இந்த மாதிரி வெப் சர்வர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் சர்வர் பாத்தீங்கன்னா வந்து அந்த PHP, JavaScript, Python, Java இருக்கு இல்லையா, அதுலயும் அப்ளிகேஷன் சர்வர் சொல்லுவாங்க. ஏன்னா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பண்றாங்க, நம்ம இந்த வெப்சைட் பில்ட் பண்றோமோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து அந்த சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, அதனால தான் வந்து அப்ளிகேஷன் சர்வர் சொல்லுவாங்க. சரி, இப்போ ஒரு யூசர் என்ன பண்றாங்கன்னா ரெக்வெஸ்ட் பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் cashew.com அந்த URL-க்கு browser-ல போய் ரெக்வெஸ்ட் பண்றாங்க. browser-ன்றது front end சொல்லிட்டேன். அப்ப அந்த ரெக்வெஸ்ட் எங்க ஃபார்வர்ட் ஆகும்னா சர்வருக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும். அதுதான் பேக் எண்ட். ஓகேவா? அப்ப பேக் எண்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன லேயர் இருக்குன்னா அங்க வெப் சர்வர் லேயர் இருக்கும். அந்த வெப் சர்வர் என்ன பண்ணா ஜென்யூனான யூசரா அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணும். அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணிட்டு அந்த வெப் சர்வர் வந்து அப்ளிகேஷன் சர்வருக்கு வந்து ஃபார்வர்ட் வந்து பண்ணும். அந்த அப்ளிகேஷன் சர்வர்ல அது வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஜாவா லாங்குவேஜா வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சர்வர் வந்து ப்ராசஸ் பண்ணி அது டேட்டாபேஸ்க்கு வந்து சென்ட் பண்ணும். டேட்டாபேஸ் சென்ட் வந்து பண்ணதுக்கு அப்புறமா அது ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணும். அந்த ரெஸ்பான்ஸ் எடுத்து வந்து அப்ளிகேஷன் சர்வர் வரும், அதுக்கப்புறம் வெப் சர்வர் வரும். அந்த வெப்சைட் வந்து எடுத்து வந்து ப்ரௌசருக்கு ஷோ பண்ணும். அதுக்கப்புறமா யூசர் வந்து அதை பார்ப்பாங்க. இப்படி தான் ஒரு வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனியில் ஜாவ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி இவங்க எல்லாமே பிளேஸ்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி எங்களோட கம்பெனியில் ஜாவ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பிளேஸ்டாக இருக்காங்க. அவங்கள பற்றி டீடைல்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து https://www.cautionforex.com/placed-students/ இந்த லிங்க் வந்து நான் வந்து உங்களோட யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. சரியா? இந்த ப்ராஜெக்டோட டாக்குமெண்டேஷன் வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன். இதை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம்னா என்ன ரெக்குயர்மெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம HTML-ன்ற லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த HTML லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது மூலமா நம்ம என்ன பண்ண ப்ரௌசர்ல என்ன பண்ணலாம்னா கண்டென்ட்டை ஷோ பண்ணுறது, அதுக்கப்புறமா இமேஜை ஷோ பண்ணுறது, வீடியோ ஷோ பண்ணுறது, இது எல்லாமே HTML லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் நம்மளால என்ன பண்ணுவோம் ப்ரௌசர் வந்து ஷோ பண்ண முடியும். அண்ட் அதுக்கு செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா CSS லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ப்ரௌசரில் வந்து ஒரு கலர்ஸ் ஆட் பண்ணுறது, அந்த டெக்ஸ்ட் கலரு, அந்த அனிமேஷனு, இது எல்லாமே CSS லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா JavaScript. இந்த JavaScript லாங்குவேஜ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த HTML லாங்குவேஜும் CSS லாங்குவேஜும் JavaScript லாங்குவேஜ் கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாமே நம்மளால என்ன பண்ணணும்னா வேலிடேஷன் வந்து பண்ண முடியும். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம்வொர்க். இந்த ஃப்ரேம்வொர்க் வந்து யூஸ் பண்ணி ரெஸ்பான்சிவா நம்மளோட வெப்சைட் வந்து வைக்க முடியும். என்னோட வெப்சைட் வந்து மொபைல்லையும் கரெக்டாக ஒர்க் ஆகும்பா, லேப்டாப்லையும் கரெக்டாக ஒர்க் ஆகும். அப்போ ரெஸ்பான்சிவ் பர்பஸ்க்காக இந்த பூட்ஸ்ட்ராப் வந்து ஃப்ரேம்வொர்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பேக் எண்ட்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் லாங்குவேஜ் நம்ம ஜாவா வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து என்ன ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட்ன்ற ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி இந்த வெப்சைட் வந்து நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம், இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ப்ராஜெக்ட். சரியா? அங்கே என்ன டேட்டாபேஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா SQL சர்வர் டேட்டாபேஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் டூல்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா Eclipse IDE வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஏன்னா Eclipse IDE பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஏன்னா இங்கே இருக்க HTML, CSS, JavaScript இது எல்லாமே நம்ம வந்து அந்த Eclipse IDE வந்து ரைட் பண்ணிக்கலாம். சரியா? Java எல்லாமே வந்து Eclipse IDE தான் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யார் பண்ணி தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷன் ஃபோட்டோகிராஃபி CEO நம்மளோட வெங்கட் சார். இவர் மைக்ரோசாஃப்ட்ல MVP அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறைய ஜாப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணி தராரு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்க சொல்ற உங்க ப்ராஜெக்ட் அவர் வந்து பண்ணி கொடுப்பாரு உங்களுக்கு. இந்த மாதிரி ஜாப் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து www.cautionforex.com/java-projects இந்த லிங்க்குக்கு போயிட்டு ஜாவா ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத டீடைல் வந்து கொடுத்துருக்காங்க. நீ செக் பண்ணி பாருங்க. இதோட கமெண்ட் நான் என்ன பண்ணேன்னா யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். நீங்க எங்களோட கம்பெனிக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாலாம். எங்களோட கம்பெனி வந்து சென்னை மதுரவாயில வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராஜெக்டோட சிஸ்டம் ஆர்கிடெக்சர் டயக்ராம் வந்து பார்க்கலாம் வாங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணீங்கன்னா பர்சன் சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பர்சன் மாடல் பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு
வெப்சைட்டில் வந்து சைன் அப் பண்ணுறதுக்கு லாகின் பண்ணுறதுக்கு பேஷண்ட் மாடியூல் வந்து நான் வச்சிருக்கேன் இந்த இடத்துல. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் மாடியூல் வந்து இருக்குது. ஓகே, அந்த பேஷண்ட் வந்து பேஷண்ட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்காக பேஷண்ட் மாடியூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். தேர்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்க்கு இன்சூரன்ஸ் இருக்கணும் இல்லையா, அதுக்காக இன்சூரன்ஸ் மாடியூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து டாக்டராக வந்து ஆகலாம் இல்லையா, அந்த வெப்சைட் லாகின் பண்ணுறது, அதுக்காக டாக்டர் மாடியூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து அப்பாயின்மெண்ட் வந்து இந்த பேஷண்ட் வந்து கொடுக்கணும், அதுக்காக அப்பாயின்மெண்ட் மாடியூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா வந்து மெடிக்கல் ரெக்கார்டு. ஓகே, அந்த பேஷண்டோட மெடிக்கல் ரெக்கார்ட்லாம் ஒரு இடத்துல சேவ் பண்ணிக்கலாம், அதுக்காக மெடிக்கல் ரெக்கார்டுன்ற ஒரு மாடியூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். செவன்த் பார்த்தீங்கன்னா பில்லிங், அந்த பேஷண்டோட பில்லிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒரு இடத்துல வச்சுருக்கோம், அதுக்காக பில்லிங் மாடியூல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்க எப்படி தான் இருக்கும். சரியா, நாங்கள் ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கோர்ஸும் இன்டர்ன்ஷிப்பும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். சரியா, நீங்கள் எங்கிட்ட வந்து கோர்ஸும் இன்டர்ன்ஷிப்போ பண்ணணும்னு நினச்சா தாராளமாக பண்ணலாம். இதுக்கான லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து காண்டாக்ட் நம்பர், இன்ஸ்டா ஐடி, மெயில் ஐடி, அட்ரஸ்லாம் கொடுத்துருக்கேன், மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.